So dear student, arithmetic series 18th வீடியோங்க இது. ஒரு வீடியோவில் வந்து ஆவரேஜாக 8 கொஷின் இருக்குது. 18 8 சார் போட்டு பார்த்துங்க. அது ரெப்ரைஸ் பண்ண டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின் எடுத்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமி. ரெப்ரைஸ் இது இப்போ நீங்கள் கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் எனி எக்ஸாம் போனீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமில் 10 கொஷின் மினிமம் பாசிபிள் இது தான். சரியா? ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு a sum distributed among 4 parents A, B, C, D. ஓகேவா? a certain sum அப்படின்றது தெரியாது. எக்ஸ்ன்னு எடுக்கணும், அதர்வைஸ் அண்டர்னு எடுக்கணும் இல்லையா? பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் certain sum அப்படின்றத நம்ம யூஸ்வலி டேக் 100. பர்சன்டேஜ் ப்ராப்ளம் செப்பரேட்டாக போட்டிருக்கோம். ஓகேவா? அண்டு such B got 20% of the total amount, A got 45% of the remaining, D got 75% of the remaining, and the remaining amount 1650 received by C. What was the sum? Sum நம்ம அண்டர்னு எடுத்துக்கலாமா? a certain sum distributed சொன்னாங்க பாருங்க, அது அண்டர்னு வச்சுப்போம். சரியா? ஃபஸ்ட்டு B got 20%. 20% of the total amount, 20% of 100 20 தான் இது B. ஸோ ரிமைனிங் 80. நான் ரிமைனிங் ஆர்இன்னு போடுறேன், ஜஸ்ட் ரிமைனிங் அவ்வளோதான். ஓகேவா? அண்டு A got 45% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட்டு. இப்போ 80ல் 45% எடுக்கணும். 45% இதெல்லாம் பர்சன்டேஜ் நியூமெரிக்கல்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். 45% சொல்லும்போது 9/20 சொல்லாமல் இன்ட்டு 80 பாருங்களேன். 4 டைம்ஸ் இருக்குல்ல, 4 9s are 36 சொல்லலாம். அதர்வைஸ் நம்ம 45 80 இனிமே இது போதுமானது. 9/20 போட்டு இன்ட்டு 80 போடலாம். ஓகே சார்? 36 ரிமைனிங் 80ல் 45% 36. திஸ் கோஸ் டு A. அகெயின் ரிமைனிங் இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 44. ரிமைனிங் அமௌண்ட்டு 44. அண்டு D got 75% ஆஃப் த ரிமைனிங் அமௌண்ட். வாட் இஸ் த ரிமைனிங் அமௌண்ட்? ஆக்சுவலாக 44. 44ல் 75%. 75% என்ன சொல்லுவாங்க நம்ம? 75% 3/4 சொல்லுவோம் இல்லையா? ஸோ 3/4 ஆஃப் 44. ஓகேவா? ஸோ 11 டைம் இருக்கு இல்லையா? 11 3s are 33. 75% minus 33. ஸோ ரிமைனிங் 11 இருக்கு இல்லையா? திஸ் கோஸ் டு D. ரிமைனிங் 11. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1650 ரிசீவ்டு பை C. ஸோ சப்போஸ் டோட்டல் சம் அண்டர்னு எடுத்துட்டா C மஸ்ட் பி 11 தானே? 11 ஒன்லி கோஸ் டு C. அந்த 11 பார்ட்டு தான் 1650. 11 பார்ட்டு தான் 16. ஸோ கொஸ்டின் வாட் இஸ் த சம்மு? சம் அப்படின்றத நம்ம அண்டர்னு தானே எடுத்தோம். சம்ன்றது அண்டர்னு எடுத்தோம் இல்லையா? ஸோ டேக் ஹவு மச் ஃபார் 100. ஹவு மச் ஃபார் 100? ஓகே. ஸோ 11 கேன்சல் பண்ணுங்கள். இந்த 16ல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 15 டைம்ஸ் வரும் பாருங்கள். 15 11 சார் 115 எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளை பண்ணலாம். ஆன்சர் 15,000. சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அன்னோன் வேல்யூஸ் எல்லாமே எக்ஸ்ன்னு எடுக்கலாமா அண்டர்னு எடுக்கலாமான்னு திங்க் பண்ணி பாருங்கள். சரியா? எக்ஸ்ன்னு எடுத்து பண்ண எக்ஸ் யூஸ் பண்ணு, இல்லை 100 எடுத்துக்கணும் 100 யூஸ் பண்ணு. பட் பர்சன்டேஜ் வைஸ் ருப்பீஸ்லாம் சொல்லும்போது 100 வச்சுட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ a basket mangoes equal weight. 2 basket இருக்குங்க. ஈக்குவல் வெயிட் இருக்குது. இதில் என்ன இருக்கோ அதுதான் வெயிட் இருக்குது. ஒன் வந்து 60 rupees. ஒன் வந்து ₹60 per kg. அண்ட் அனதர் வந்து 8 rupees per kg. per kg. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு டுகெதர். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆல் மேங்கோஸ் ஆர் சோல்டு 75 per kg. ஓகே, ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் ப்ராஃபிட் பர்சன்ட். நீங்கள் அலிகேஷன் யூஸ் பண்ண முடியாது நம்ம. கரெக்டாக? இப்போ ஈக்குவல் வெயிட்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இங்கே 1 kilogram எடுத்துப்போம், இங்கே ஒரு 1 kgன்னு எடுத்துப்போம். எனிதிங் எடுக்கலாம் நம்ம. கரெக்டாக? இப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா ஆக்சுவலி டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் 140. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணது ஆக்சுவலி 2 kgs இன்ட்டு 75 150. ஸோ 10 rupees ப்ராஃபிட். இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? காஸ்ட் ப்ரைஸ் கூட தானே மேட்ச் பண்ணோம். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்
அவுட் ஆஃப் 140க்கு 10 ப்ராஃபிட்டு. பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100. ஓகே, பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100 சொல்லலாமா? ஸோ 0 0 கேன்சல் பண்ணுங்கள். இது சால்வ் பண்ணிங்கன்னா 7.14 வருங்க. பட் கொஸ்டின் வந்து அப்ராக்சிமேட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் சொன்னால் நியரஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ நியரஸ்ட் வேல்யூ 7%. ஈக்குவல் குவான்டிட்டி சொன்னாங்க பாரு, அட்லீஸ்ட் 1ன்னு வச்சுப்போம். நீங்கள் 100 எடுத்தாலும் சரி, 2 எடுத்தாலும் சரி, சேமாக தான் இருக்கும். ஸோ மினிமம் வேல்யூ 1ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு there are 2 container equal capacity. Okay, again quantity same சொல்கிறாங்க. Ratio of the milk and water, first container milk and water 3:1, second 5:2. They are mixed of ratio of the milk and water will be. Okay, so question milk and water. So first container 3:1 and second 5:2. ரெண்டும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா? அக்கார்டிங் டு கொஸ்டின் மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணும்போது மில்கோட ஸ்ட்ரென்த்து தான் நாங்கள் ஆட் ஆகும், வாட்டர் ஸ்ட்ரென்த் இல்லை. ஃபஸ்ட்டில் எடுக்கும்போது நம்ம ஆக்சுவலாக டோட்டல் 4 இருக்குது பாருங்கள். ஸோ மில்கோட வேல்யூ 3/4. இங்கே மில்கோட வேல்யூ எடுத்திங்கன்னா 5/7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர் வேல்யூ எடுத்திங்கன்னா வாட்டர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே டோட்டலாக 4 லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா? 4 பார்ட்டில் 1 பார்ட் 1/4 ப்ளஸ் செகண்ட் கண்டெய்னர் எடுத்திங்கன்னா 2/7 வரும் பாருங்கள். தட்ஸ் ஆல். இது சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சருங்க. இது மில்க், அது வாட்டர். சால்வ் பண்ணுங்களேன். எல்சிஎம் எடுத்தால் 28 வருமா? 7 3s are 21, 4 4 5s are 20, again 28 LCM, 7 times 4 2s are 8. ஸோ ஆட் பண்ணுங்கள். 41/28 அண்டு 15/28. 28 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஆன்சர் 41:15. தட்ஸ் ஆல். டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ ரிமைனிங் 41 அண்டு 15 ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏஜ் ப்ராப்ளம் கரெக்டாக? ஸோ ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜஸ் ஆஃப் பாரதி அண்டு ரோஹித் 1:2. ஆஃப்டர் 8 years ரேஷியோ ஆஃப் த சரண் அண்டு பூஜா 9:10. பூஜா 4 years older than பாரதி, 2 years older than சரண். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் சரண், பாரதி அண்ட் ரோஹித் 4 years ஆகோ சொல்லணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் 4% யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாரதி, ரோஹித் அண்டு சரண் அண்டு பூஜா. ஓகே, ஸோ கொஸ்டின் ப்ரெசன்ட்லி பாரதி அண்ட் ரோஹித் 1:2. ஓகே, ஸோ ஆல் டென்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரெசன்ட்லி 4 years ago அண்டு ஆஃப்டர் 8 years. ஆல் 3 டென்ஸு யூஸ்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட்லி 1:2. பாரதி அண்ட் ரோஹித் 1:2 அண்டு ஆஃப்டர் 8 years சரண் அண்ட் பூஜா 9:10. ஸோ ப்ரெசன்ட்லி இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ 9:10. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாரதி 2 years older than சரண் சொல்கிறாங்க இல்லையா? பாரதி 2 years older than சரண். பூஜா வந்து 4 years older than பாரதி, 2 years older than and find the ratio of the சரண் and பாரதி. இப்போ 2 years ஓல்டர்னா டிஃப்ரென்ஸ் தான் சொல்லுவோம் இல்லையா? நம்ம டிஃப்ரென்ஸ் தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இருக்குது பாருங்கள். 1/2 வருது இல்லையா? இந்த ரேஷியோ வைஸ் 1 பார்ட், அந்த 1 பார்ட் தான் 2ன்னு வச்சுப்போம். ஸோ இது 18 வரும், இது 20 வரும். ஓகே, ஸோ ஆஃப்டர் 8 years வந்து நம்ம எடுத்துட்டோம் பாருங்களேன். பூஜா இஸ் 4 years older than பாரதி அண்ட் 2 years elder than சரண். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த சரண் அண்ட் பாரதி 4 years ஆகும். ஓகே, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸோ சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை ப்ரெசண்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது ஆக்சுவலி -8 பண்ணிங்கன்னா 10 வருமா? இங்கே ஆக்சுவலி
மைனஸ் பண்ணும்போது -8 பண்ணிட்டீங்கன்னா பிகாஸ் ஆஃப்டர் 8 இயர்ஸ்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு வரணும் இல்லையா 12. ஓகே ஸோ அக்கார்டிங் டு கொஷின் எடுக்கும்போது 2 இயர்ஸ் ஓல்டர் எங்கர்னா அப்படி எடுத்துக்கலாம் இல்லை எங்கர் சொன்னால் இந்த பக்கம் ஓல்டர் தானே சொல்லணும். ஸோ இப்போ பாரதி கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி 8 வரும். இது ஒன் டைம் 8னா 2 டைம் 16 வந்துடுமா. 4 இயர்ஸ் அகோ சொல்லும்போது -4 பண்ணுங்கள், இங்கே 4 வரும், இங்கே -4 பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலி 12 வரும். ஓகே ஸோ இதை -4 பண்ணுங்கள் 6 வரும். ஓகேவா. இப்போ கொஸ்டின் ஆஃப்டர் 4 இயர்ஸ் find the ratio of the ages சரண் பாரதி ரோஹித் 4 இயர்ஸ் ஆகும். 4 இயர்ஸ் ஆகும் இன்னும் இந்த ரேஷியோ தான் சொல்லணும் கரெக்டாக. ஸோ 4 இயர்ஸ் ஆகும் சரண் பாரதி அண்டு ரோஹித். ஓகே ஸோ சரண் 6 பார்ட்டு, பாரதி 4 பார்ட்டு, ரோஹித் 12 பார்ட். அவ்வளோதாங்க. சிம்பிளை பண்ணால் வில் கெட் த ஆன்சருங்க. ஸோ 3 2s 2 2s அண்டு 6 2 3:2:6 3:2:6 சாய்ஸில் அவைலபிள் இல்லைங்க. ஸோ நன் ஆஃப் தீஸ் எடுத்துக்கலாம். நன் ஆஃப் தீஸ் எடுத்துக்கோங்க. 3:2:6 கொஷின் ஆக்சுவலி சரண் பாரதி அண்ட் ரோஹித் அங்கே இருக்கிறது டிஃபர் ஆகுது பாருங்கள். நம்ம டேரெக்டாக எடுக்கும்போது டிஃபர் ஆகுது இல்லையா, அதுதான். ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் ரிலேட்டட். ஓகேவா. ஸோ ஏ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 4:5. ஆஃப்டர் 6 months ஏ இன்க்ரீஸ்டு 20%, பி இன்க்ரீஸ்டு 20%. End of the year profit is given 2200. Find the total profit. Okay va. So 2% actually A and B. Investment ratio 4:5. 4:5 எடுத்துக்கலாமா. and increased 20% after 6 months increased 20%. So directா போட்டிங்கன்னா நம்ம சாய்ஸ் தான் அது. இப்போ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங் வித் 4 times இருக்கு இல்லையா. ஸோ 4 × 6 months ப்ளஸ் ஆஃப்டர் 6 months ஏ 20% இன்க்ரீஸ் பண்ணுறார். ஸோ 20% சொல்லும்போது நம்ம 1/4 சொல்லலாம். ஐ மீன் 20% சொன்னு 125/100 தானே சொல்லுவோம். 5/4 சொல்லலாமா. அதை 4ல் 20% இன்க்ரீஸ் பண்ண எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 1 part தான் இன்க்ரீஸ் ஆகல ஆக்சுவலாக. அதுதான் மீனிங் அதுக்கு. எனிவே 5/4 into remaining 6 months. And B ஓட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி 5 part for first 6 months. After 6 months 20% இன்க்ரீஸ் பண்ணுற. 20% 120% சொல்லுவோம் இல்லையா. 120/100. ஆக்சுவலி 5ல் 20% இன்க்ரீஸ் பண்ணால் 1 இன்க்ரீஸ் ஆகும். ரெஸ்ட் 6 × 6 போட்டுக்கலாம் நம்ம அது. எனவே இது கேன்சல் பண்ணால் 6/5 வரும் பாருங்களேன். 6/5 another 6 months. ஓகேவா. ஸோ இந்த 4 கேன்சல் ஆகிடும், இந்த 5 கேன்சல் ஆகிடுமா. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. அது 60 24 and 30 வருது பாருங்கள். இந்த 6 கூட அடிச்சிக்கலாங்க பாருங்கள். இந்த 6 இந்த 6லாம் கூட ஈக்குவல் 6 எல்லாத்துலேயும் கேன்சல் ஆனால் 6 கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம. 9 4 இருக்குது பாருங்களேன். 5 இங்கே வருது இல்லையா. ஸோ இந்த பக்கம் எடுத்து பாருங்களேன். அவ்வளோதான். இங்கே 5 மட்டும் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ இந்த 4 + 5 9 part வந்துடும். இங்கே 5 + 6 11 part. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ ஆக்சுவலி A and B profit ratio 9:11. ஓகேவா. ஸோ அக்கார்டிங் டு கொஸ்டின் B profit is given 2200. ஸோ 11 part தான் 2200. இப்போ 9 part சொல்லும்போது நமக்கு 11 part சொல்லும்போது இனிமே கேட்டது டோட்டல் ப்ராஃபிட் சொல்லும்போது டோட்டலாக 20 தானே வரும். ஓகே 20 × 2200. இனி ஏ கேட்டுருந்தா 9 part சொல்லணும். டோட்டல் கேட்டதுன்னா 20 × 2200 போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்துருங்களேன். ஓகே ஸோ 11 part சொல்லும்போது கேன்சல் பண்ண 200 வருது இல்லையா. ஸோ ஆன்சர் 4000. ஆன்சர் 4000 சரியா. ஸோ இது பாருங்கள் அகெயின் ஃபைனலி ஏ அண்ட் பி ஆக்சுவலாக 9:11 ப்ராஃபிட் வந்ததா. பியோட ப்ராஃபிட்டு தான் 2200. பியோட ப்ராஃபிட்டு தான் 2200. ஸோ 11 part தான் 2200. பி ஷேர் கேட்டு தான் 9 part how much பண்ணான்னு கேட்டது டோட்டல் ப்ராஃபிட்டு. டோட்டல் ப்ராஃபிட் how much ஆக்சுவலி
total property 9 plus 11 20 part. Okay va? So B 11 part then 2200. But total profit 20 part equal to how much in பார்க்கணும். The one time cancel பண்ண 200 வரல. So multiply பண்ணுங்க answer போதும். அதை ஷார்ட்டாக போட்டுட்டு உங்களுக்கு அவ்வளோதான். ஆல்ரெடி தெரியுன்றதுலாம் அப்படியே போட்டவங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு the sum of the age of 4 member family 5 years ago 94. Today when daughter has been married replaced by daughter in law, sum of the age 92. So daughter போயிட்டு daughter in law வராங்க, sum of the age become 92. Okay, sum தான் சொன்னாங்க, previously சொன்ன sum தான். Assume difference between age of the daughter and daughter in law. என்ன difference இருக்கும்? ஓகேவா? So first 5 years ago 4 members age according to question given 94. Okay, so now and now presently 4 members age is given 94 plus because 5 years ago the present வந்து increase ஆகும் இல்லையா, 1 member 5 increase ஆகுமா, 4 memberக்கு 4 5s are 20ங்க. So 20 add பண்ணுங்க, actually 114. but difference தான் கேட்டாங்க இல்லையா, assuming difference 114 minus 92 because difference இப்போ 92 தானே சொன்னாங்க presently, இந்த difference 92 தான், 94 எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் எடுங்க, 22 டிஃபரன்ஸ், 94 எடுக்கக்கூடாது. அது வந்து 5 years ஆகும் கேட்டது ப்ரெசென்ட் தான் சொன்னாங்க பாருங்கள், 92 சொன்னாலும் அது கூட தான் டிஃபரன்ஸ் வைக்கணும். சரியா? ஸோ ஆன்சர் 22. நெக்ஸ்ட்டு அலிகேஷனாக மிக்சரில் போடலாமா? ஆவரேஜ் மார்க் 48 ஸ்டூடெண்ட் 45, 48 ஸ்டூடெண்ட் மொத்தமாக, ஆவரேஜ் 45 ஸ்டூடெண்ட்டு, பாய்ஸ் மார்க்கு 40, கேர்ள்ஸ் மார்க்கு 50. வாட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தெரியணும்னு அவசியமே இல்லை பாருங்கள். பாய்ஸ் ஆவரேஜ் ஆக்சுவலி 44 கேர்ள்ஸ் மார்க் ஆக்சுவலி 50. ஓவரால் ஸ்டூடெண்ட்டோடைய ஆவரேஜ் மார்க்கு 45 அது மிடில் போட்டணும் இல்லையா. இப்போ டிஃபரன்ஸ் எடுங்களேன், இந்த பக்கம் எடுத்தால் 5 தான் டிஃபரன்ஸ், திஸ் சைடு ஆல்சோ 5 தான். இப்போ ரேஷியோ மஸ்ட் பி 1:1. தட்ஸ் how many பாய்ஸ் how many கேர்ள்ஸ்ன்னு கேட்டிருந்தால் 48 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா, 24 20 பிகாஸ் 1:1 சொல்கிறாங்க இல்லையா, அது அக்கார்டிங் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் கொஸ்டின் வந்து ரேஷியோ தான் 1:1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the reduction of 5% price sugar a person enabled, that is Preeti enabled to buy half kg more. சுகருடைய ப்ரைஸு 5% ரெடியூஸ் ஆனதுனால ஒரு half kg சுகர் எக்ஸ்ட்ரா வாங்க முடியுதான் ஃபார் 190 rupees. the original price per kg sugar and also reduce the price சொல்லணுங்க அது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸை we don't know, take 100, ஒரிஜினல் ப்ரைஸ் நம்ம 100ன்னு வச்சுப்போம். 5% ரெடியூஸ் ஆகுதா, 100 rupees ஒர்த் உள்ளது, இப்போ 95க்கு அவைலபிள். ஸோ பர்ச்சேசிங் ப்ரைஸ் ஆக்சுவலாக 95. அந்த 95% ஆஃப் த வேல்யூ தான் 190 பிகாஸ் ஆக்சுவல் ரேட்டை விட 5% ரெடியூஸ் ஆகிட்டு அவைலபிளாக இருக்குது. தென் ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், how much for 100ன்னு பாருங்கள். சிம்பிளை பண்ண 200 2 டைம்ஸ் இருக்குது பாருங்களேன், 200. ஸோ 200 rupees ஒர்த்து உள்ளது தான் 190க்கு அவைலபிளாக இருந்தது. கரெக்டாக? இப்போ ரிமைனிங் 10 rupees இருக்குது பாருங்கள், இந்த 10 rupeesல தான் half kg எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பில் டிவைட் பண்ணும்போது பெர் கேஜ் ஆக்சுவலாக 0.5ல டிவைட் பண்ணலாம் இல்லையா, ஆக்சுவலாக நமக்கு 20 rupees வரும். half kg 10னா 1 kg 20 rupees தானங்க வரும், 20 rupees per kg. ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ரைஸு 20 rupeesங்கிறது. இப்போ ரெடியூஸ்டு ப்ரைஸ் சொல்லணும், ரெடியூஸ்டு ப்ரைஸ் சொல்லணுமா? நவ் ஒரிஜினல் ப்ரைஸு 20 rupees, 20 rupeesல 5% ரெடியூஸ் பண்ணணும். 10%னா 2 ரெடியூஸ் ஆகுமா, 5% 1 ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெடியூஸ்டு ப்ரைஸ் ஆக்சுவலி 19. ஒரிஜினல் ப்ரைஸ் கேட்டிருந்தால் 20, ரெடியூஸ்டு ப்ரைஸ் கேட்டிருந்தால் 19. பட் கொஸ்டின் ஒரிஜினல் ப்ரைஸ் as well as ரெடியூஸ்டு ப்ரைஸ் கேட்டாங்க பாருங்கள், சாய்ஸ் நம்பர் 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு present average of ABC
19 years. And B is twice old as C. The percentage of A is 27 years. What is the percentage of B? Okay. Actually, sum of the percentages. ABC 3 into 19. ABC present overall total is 57 varuma, and A's percentage is given 27. Percentage of A is given 27. So A percentage 27. So B and C 57 minus 27 30. Okay. So according to question, B is twice old as C. Okay. So 2:1 ratio 2:1 எடுத்துக்கலாமா? That's all. 3 part தாங்க 30. The 30 1 part எடுத்தீங்கன்னா 10 வருமா? So question, what is the percentage of B? B 2 part தானே, actually இது now தானே, present தானே. So B சோட percentage 2 into 10 20. ஓகேவா? ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின் தாங்க, ரெப்பரைஸ் பண்ணுற மாதிரி எடுத்து போடுறோம். சரியா? வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.